அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர், சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய பரபிரம்ம சித்த வித்தை அபியாச நிலையம் திறப்பு விழா நேற்று தொடங்கி 2ஆம் நாள் நிகழ்வாக இன்று 3 நேர ஜெபத்தோடு இந்த விழா ஆரம்பமாகிறது. முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல், குத்துவிளக்கு ஏற்றுபவர்கள் பிரம்மஸ்ரீ துஷானந்தி அவர்கள், பிரம்மஸ்ரீ வள்ளி, பிரம்மஸ்ரீ மாலதி, பிரம்மஸ்ரீ தாட்சாயணி, பிரம்மஸ்ரீ பாரதி அவர்கள் 5 பேரும் குற்றுவிளக்கை ஏற்றி இந்த விழாவினை துவங்கி வைப்பார்கள். இந்த விழாவை தலைமை ஏற்றிருப்பவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா பிரம்மஸ்ரீ கோதண்டவேல் ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர முடியவில்லை. நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அவங்க காலையில் ஜெபம் முடிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த விழாவின் முன்னிலை வகிப்பவர் மதிப்பிற்குரிய ஐயா ஏஜி பழனி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திண்டிவனம் சித்த வித்தை அபியாச நிலைய நிறுவனர் பிரம்மஸ்ரீ டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாங்க வந்துட்டார் வாங்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மேடை பெருசா தெரியணும்டா பார்த்து. சரி 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 செல்லூர் சித்தவித்தை அபியாச ஆலய பொதுச் செயலாளர் கார்த்தி அவர்கள் மனோன்மணி சிவசெல்வம் ஐயா அவர்கள், ஜீவசமாதி நிர்வாகி பிரம்மஸ்ரீ பிரபு அவர்கள், பரபிரம்ம சித்த வித்தை அபியாச நிலைய நிர்வாகி பிரம்மஸ்ரீ பரசுராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சரி ஒருவேளை தான் நீங்க உட்காருங்க, நீங்க உட்காரு, கார்த்தி உட்காரு, உட்காரு. பிரம்மஸ்ரீ கண்ணையா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம்ம சாமியினுடைய மார்க்கத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடிய சித்த வித்தியார்த்திகளாகிய நாம் அநேகம் பேர், அதாவது நிறைய பேர் இருந்தாலும் கூட மேலும் மேலும் இந்த மோட்சத்திற்கான பாதையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, நாம் எப்படி ஜெபம் செய்கிறோமோ அது மாதிரி நமக்கும் இது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருப்பதனால்
அந்த கடமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திக்குமே உண்டு. நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சோம், நாட்டுக்கு என்ன செஞ்சோம், இந்த மக்களுக்கு தான் என்ன செஞ்சோம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய வழிகள் உண்டு, நிறைய பாதைகள் உண்டு மக்களுக்கு செய்யறதுக்கு. ஆனா சரியா என்ன செஞ்சோம், இந்த மனிதன் பிறந்ததற்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை நாம அவனுக்கு காட்டி கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா அதை பொதுமக்களுக்கு நிறைய நம்ம அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சிவானந்த பரமஹம்சர் எப்போ அவதரித்து வந்தாங்களோ அதன் பிறகுதான் அது பூர்ணத்துவமாகி சரியான பாதையில் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது, அதுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது சரியாக புரியலை. அது புரியறதுக்காக நாம் இந்த மாதிரி நிலையங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். அதை வந்து பரசுராமன் வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்கலாம், சென்னையில் நிறைய நிலையங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார்னா, இங்கே நான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இங்கே உள்ள மக்களுக்கு நான் இதை காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முதல்ல அவரை பாராட்டி கைதட்டி அவரை வரவேற்போம். ஏன்னா என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் இதை காட்டி கொடுக்கலன்னா நான் உலகம் பூரா போயோ இல்லை வேற வெளியூரில் போய் சொல்லியோ இது வந்து பெருசாக நான் சாதிச்சிட போகிறதில்ல. என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் இதை வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய சொந்த இடத்துல நிலையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்போ நான் பரசுராமன்கிட்ட சொன்னேன், நிலையத்துக்கு பேர் வைப்போம், 2 பேர் சொல்கிறேன். ஒரு பேர் சொன்னால் அந்த பேரை சித்த வித்தியார்த்திகள் சொல்லாமல் இருக்கவே முடியாது, டெய்லி ஒரு நாளைக்கு 100 தடவையாவது சொல்லக்கூடிய பேராக இருக்கும் அப்படின்னு. சரிங்க அப்படின்னாரு. இன்னொரு பேர் சொல்கிறேன், அது மிக ஆழமாக அர்த்தமுள்ளதாக இருக்கும், எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். முதல் பேர் வந்து ஆத்மா வணக்கம் சித்த வித்தை அபியாச நிலையம் சொன்னேன். இதை வச்சீங்கன்னா எல்லா சித்த வித்தியார்த்திகளும் ஆத்மா வணக்கம் சொல்லாமல் இருக்கவே முடியாது, உங்கள் நிலையத்தை யாரும் மறக்க மாட்டாங்கன்னு. சரி இன்னொரு பேர் சொல்லுங்கன்னாரு, பரபிரம்மம் சித்த வித்தை அபியாச நிலையம்னு. அவருடைய தன்மையை எடுத்து சொல்றதுக்கு தான் நான் இங்கே இதை சொல்கிறேன். ஆனால் அவர் 2வது பேரை தான் செலக்ட் பண்ணார். ஆத்மா வணக்கம்ன்றது எல்லாரும் சொல்றது, பரபிரம்மம்ன்றது நம்ம காட்டி கொடுக்கறது, எனக்கு காட்டி கொடுக்கறது தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கேயே அவருடைய அந்த தவத்தினுடைய தன்மையும் அவருடைய ஆழமான புரிந்துணர்வு நான் ஒரு செக் பண்ணுறதுக்காகத்தான் இதை சொன்னேன். நான் இதை இப்போ கமர்ஷியலாக யோசிச்சிருந்தா சரி ஆத்மா வணக்கம் சித்த வித்தை பயிற்சி நிலையம் வச்சிருந்தாருன்னா நம்ம ஆத்மா வணக்கம் சொல்லாமல் இருக்கவே மாட்டோம், ஆத்ம நமஸ்காரம் சொல்லாமல் எதையுமே செய்யவே மாட்டோம். அப்படி கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பார்க்கல, பரபிரம்மம்னே வைப்போம், அது ஒரு உயர்ந்த அர்த்தமுள்ளதாக இருக்குது, அதை நான் காட்டி கொடுக்கத்தானே போகிறோம் சாமி மூலமாக, அதனால் அந்த பேர் வைப்போம்னு சொல்லி பரபிரம்ம சித்த வித்தை அபியாச நிலையம். இது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவிலான சித்த வித்தியார்த்திகள் இருப்பதற்கான காரணம், ஒரு குறுகிய காலகட்டத்தில் எல்லாரும் கட்டடம் கட்டிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு 3 ஜபமாவது வச்சுட்டு அதன் பிறகுதான் அந்த தியான மண்டபம் இதே நான் எழுப்பணும், எனக்கு அப்படி தான் தோணுதுன்னாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அதை அப்படியே செஞ்சிருவோம்னு சொல்லி தான் இப்போ அந்த நம்ம 2 நாளாக தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த தியான மண்டபம் ஹால் போட போறாரு, ப்ரேயர் ஹால், ஜப ஹால் போட போறாரு. ஸோ அவர் ஆரம்பிக்கும் போதே அது ஜபத்தோட தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால தான் அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள இதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அதை வந்து செஞ்சுருக்கோம். நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாலும் இந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை முகூர்த்தம் இதெல்லாம் எதுவுமே தெரியலை எங்களுக்கு. ஆனால் இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நிறைய விழாக்கள், நிறைய திருமண நிகழ்வுகள்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் அங்கங்கே அந்த வேலைகளில், கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கூட எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தான் சொன்னாங்க கூப்பிடும் போது கூட, ஆனால் அப்படி இருந்து வந்துட்டாங்க, பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்ம மக்களை வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை முன்னெடுத்து, அதாவது தைரியமாக இதை எடுத்து செய்ய வந்த அந்த பரசுராமன், அவங்களுடைய மனைவி வள்ளியம்மா, அவங்க 2 பேருக்கும் எல்லா சித்த வித்தியார்த்திகள் சார்பாகவும் மனமே குரு சார்பாகவும் ஒரு சின்ன மரியாதை செஞ்சுட்டு அப்புறம் அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். பரசுராம் வாங்கம்மா. வள்ளியம்மா
அவர் ஒரு ஆளா வெளியில எல்லாருக்கும் சொல்லி அவரால் முடிஞ்ச வரையும் பீரோ அன்பழகண்ணா வாங்கண்ணா. ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு உத்வேகம், உற்சாகம் அதெல்லாம் கொடுக்குறதுக்காகத்தான் இது. ஆமாம், அந்த பேக்கை பத்திரமா வச்சுக்கோங்க, பொக்கிஷம் இருக்கு. ஆமாம். ஸோ இன்னைக்கு அவர் நேற்று சொன்னார், இனி அடுத்த வருஷம் விழா வைக்கும் பொழுது இந்த ஊர்லேயே குறைந்தது ஒரு 10-15 சித்த வித்தியார்த்திகளை நான் உருவாக்கிக்கலாம். அதிலிருந்து அடுத்தடுத்து அது வளர்ச்சி அடைந்து போகணும்னு சொல்லி எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கேட்டார், எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து நிறைய சித்த வித்தியார்த்திகள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஊர் பேர் அருகாவூர். அந்த இடத்த பார்க்க வரும்போது எங்கே பரசுராம இருக்கீங்க அப்படின்னு, நடுத்தரில் நிற்கிறேன்னாரு. என்னடா நம்ம இப்படி கேட்குறேன், இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. எங்க பரசுராம நிற்கிறீங்க? ஐயா நடுத்தரில் நிற்கிறேன்யான்னாரு. அப்புறம் என்னன்னு சொல்லி, சரி இவர் எப்பவும் படபடன்னு பேசுவார், அப்படி பேசுறாரு போலன்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணாட்ட என்ன கரெக்டாக கேளு அப்படின்னா, அவன் கேட்டான் நடுத்தரில் தான் நிற்கிறேங்க, இவர் வீம்புக்குன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன், சரி ஃபோனை வைங்கன்னு சொல்லி அங்கே ஒரு கடைக்கார்ட்ட கேட்டோம், இங்கே நடுத்தருன்னு ஏதாவது இருக்கு, அப்போ நீங்கள் போகிறது தான் நடுத்தரு, இதுலேயே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நடுத்தெரு, அந்த ஊர் பேர் அருகாவூர், இந்த வட்டம், அந்த ஏரியா பேர் வந்து நடுத்தெரு. அவர் மட்டும் நடுத்தரில் நிற்கிறான், சித்த வித்தியார்த்திகள் எல்லாருமே நடுத்தரில் தான் நிற்கிறோம். அது நமக்கு புரிஞ்ச ஒரு உண்மை. அந்த நடுத்தரில் இருக்கணும். காலையில் கூட யாரோ ஐயா தான் நடுத்தரு நாராயணன் சொல்லிட்டு ஐயா தான் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் உண்டு. நம்ம அதை புரிஞ்சுக்கல. அந்த அர்த்தமே, அந்த ஊரினுடைய அந்த பேரினுடைய அர்த்தமே பல தத்துவங்களை வந்து இங்கே சொல்லி கொடுக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சு செயல்படணும். அருகாவூர், அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் அந்த சொல்றாரு பாருங்க, நீ அடுத்து அவர் தான். அது மாதிரி இந்த மக்களுக்கு நம்ம மார்க்கம் சார்ந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்வதற்காகத்தான் இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க.